டிஎன்பிசில இருந்து அபிஷியலா என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து வெளியிட்டிருக்க அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை தான் நம்ம இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த நோட்டிபிகேஷனுடைய டீடைல்ஸ் தான் நம்ம இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். அதாவது குரூப் 1 தேர்வுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் ஏப்ரல் 27ஆம் தேதி. தேர்வுக்கான முதல் நிலை தேர்வு 13/7/2024 நடைபெறும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. மெயின் தேர்வு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற அட்டவணை ஷெடியூல் கொடுத்திருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு முழுக்க ஆன்லைன்ல மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். மொத்தமா 90 காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுல டிப்யூட்டி கலெக்டர் 16 காலி பணியிடமும், டிப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் 23 காலி பணியிடமும், அசிஸ்டன்ட் கமிஷனர் 14, டிப்யூட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி 21, அசிஸ்டன்ட் ரூரல் டெவலப்மெண்ட் 14 காலி பணியிடமும், டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் 1 காலி பணியிடமும், டைரக்ட் ஆபீசர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் 1 காலி பணியிடமும் அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக சேர்த்து 90 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 22 பேஸ் பண்ணி பே ஸ்கேல் இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1/7/2024 தேதி அடிப்படையில் மினிமம் ஏஜ் லிமிட் 21 இருந்து 34 வயது உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் கமிஷனர் உட்பிரிவில் 35 வயதிற்கு உட்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வயது வரம்புல தளர்வும் அறிவிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு அறிவிச்சிருக்காங்கன்னா எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், பிசிஏ, எஸ்சி, எஸ்டி அனைவருக்குமே 39 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் கமிஷனர் பிரிவில் மட்டும் உட்பிரிவில் 40 வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. வயது வரம்பிற்கான சான்றிதழ் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. SSLC அல்லது ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்டையும் அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிப்யூட்டி கலெக்டருக்கு எனி டிகிரி முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதில் 1956 ஆக்டுக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் எனி டிகிரி முடிச்சவங்க இந்த டெப்யூட்டி கலெக்டர் போஸ்ட்டுக்கு நிச்சயமா விண்ணப்பிக்கலாம். டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கேட்டகரி 1ல எனி டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் பாயிண்டா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நேஷனல் அவார்ட்ஸ் பிசிக்கல் எஃபிஷியன்சியை ப்ரூவ் பண்றது மாதிரி நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருந்தா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டுக்கு எனி டிகிரியும் அது மட்டும் இல்லாமல் அதர் திங்ஸா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஇ எனி டிகிரியில் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேண்டிடேட் பிகாம் டிகிரி அண்ட் பிஎல் டிகிரி வித் டிப்ளமோ டாக்ஸேஷன் லா வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பிகாம் டிகிரி, பிஎல் டிகிரி வச்சிருக்கவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். அடுத்து தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு, ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெப்யூட்டி ரிஜிஸ்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு சேம் எனி டிகிரி முடிச்சவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் சேம் எனி டிகிரி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். இவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் இன் ரூரல் டெவலப்மெண்ட் காந்திகிராம் இன்ஸ்டியூட்ல கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும் செகண்டா டிப்ளமோ எக்ஸ்டென்ஷன், டிப்ளமோ இன் சோசியாலஜி இந்த படிப்பு முடிச்சவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டோட சேர்த்து இந்த படிப்பு முடிச்சிருந்தா ப்ரிஃபரன்ஸ் உண்டு அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் சேம் டிகிரி முடிச்சிருந்தா போதும் விண்ணப்பிக்கலாம். இதுக்கும் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், சோசியாலஜிஸ்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிசியாலஜிஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தா ப்ரிஃபரன்ஸ் உண்டு அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதி எனி டிகிரி. மொத்தமாக 90 வேகன்சி 7 கேட்டகரியான பிரிவில் காலி பணியிடம் நிரப்ப போறாங்க. 7 பிரிவிற்குமே டிகிரி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். சில பிரிவுக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எல்லா பிரிவுலையுமே டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து என்கரேஜ் பண்றது எப்படி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே டிகிரி முடிச்சவங்க மட்டும் இல்லாம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருந்தாலும் அவங்களும் விண்ணப்பிக்கலாம். முதல்நிலை தேர்வு வந்து எழுத முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. மெயின் தேர்வு எழுதும் போது அந்த டிகிரி ப்ரூஃப் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கவங்களும் இந்த குரூப் 1 தேர்வை வந்து எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் MBBS ஆர் மெடிக்கல் ரிலேட்டட் டிகிரி முடிச்சவங்களும் எழுதலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஈக்குவலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மென்ஸ் உமன்ஸ் 2 பேத்துக்கும் ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டேபிளை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்கே 1 by 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் முதல்நிலை தேர்வு எவ்வளவு மதிப்பெண்ணுக்கு நடைபெறும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 300 மதிப்பெண், 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்த மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 90 மார்க் ஃபார் SC, SCA, MBC, BC, PCM. அதர்ஸ் 120 மார்க்ஸ் ஃபார் மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மார்க் வாங்கினாவே வேலை கிடைச்சிருமா அப்படிலாம் கிடையாது. கட் ஆஃப் எவ்வளோ வந்து வருதோ அதை பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட்ல தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து சும்மா ஒரு மினிமம் லெவல் தான். சப்போஸ் யாருமே வந்து இந்த 90க்கு மேலே வாங்கல அப்படின்னா எக்ஸாமை திரும்பி அகைன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதான் இதோட மீனிங். ஸோ நம்ம 90 மார்க் வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்க வேணாம். கட் ஆஃப் எவ்வளோ வருதோ அதை மெரிட்ல பேஸ் பண்ணி மட்டும்தான் போஸ்டிங் இருக்கும். மீன்ஸ் எக்ஸாமோடைய ஸ்கீம்ஸும் கொடுத்துருக்காங்க. தமிழ் தகுதி தேர்வு இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 எவ்வளோ அப்படிங்கிறதையும் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷன் இருக்கிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேண்டிடேட் ஃபர்தராக கிளாசிஃபிகேஷன் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தது, கொரிஸ் இருந்தது அப்படின்னா எங்கே காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இமெயில் அண்டு எஸ்எம்எஸ்ல ரெஸ்பான்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டோல் ஃப்ரீ நம்பரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன மென்ஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட் அவுட்டும் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காண்டாக்ட் அட்ரஸும் வந்து டீட்டெயிலாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த காண்டாக்ட் அட்ரஸை தான் நம்ம இப்போ வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷனில் தேவைப்படக்கூடிய அனெக்சர் அண்ட் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்டோடைய மாடல் காப்பியும் அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்றது, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்றது, ஓடிஆர் போட்டோகிராஃப் எந்த சைஸ்ல இருக்கணும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சாம்பிள்ஸ் வந்து இங்க காட்டியிருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த எக்ஸாம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடைபெற போது அதுக்கான கோடு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அரியலூர்னா 3001. ஸோ நம்ம எந்த ஊர்ல இருக்கோமோ அந்த ஊருடைய கோடை வந்து அங்கே மென்ஷன் பண்ணணும். அதாவது எந்த ஊர்ல நம்ம எக்ஸாம் எழுத போறோமோ அந்த எக்ஸாம் சென்டருடைய கோடு. மெயின் எக்ஸாம் சென்னையில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளிகேஷன் ரிவ்யூ எப்படி பார்க்கறது, அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த கரெக்ஷனை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், எதெல்லாம் மேஜர் கரெக்ஷன், எது மைனர் கரெக்ஷன், அடுத்து டாக்குமெண்ட் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸோ இது எல்லாத்துக்குமே இங்கே அனெக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அனெக்சஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபார்ம் 5, ஃபார்ம் 6 அப்படின்னு ஃபார்ம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டடீஸ், அதற்கான மாடல் ஃபார்மும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க ஸ்க்ரீனில் மாடல் ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நீங்கள் லிங்க்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ், என்ன சிலபஸில் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற சிலபஸை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது கங்கிட்டு உள்ளது எல்லாமே சிலபஸ். அப்ளிகேஷன் பண்ணும்போது லாஸ்ட் இயர் கட் ஆஃபை விட ஒரு 10 மார்க் அதிகமாக வாங்குற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ அதனால ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறமே கட் ஆஃப் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி பிளான் பண்ணி படிங்க. இது போன்ற யூஸ்ஃபுல் ஜாப் இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.